என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீ அம்மா போன் பண்ணி சொன்னாலா அப்பா கிட்ட எதையும் சொல்லாதுன்ட்டு? பதில் சொல்லு. இல்லப்பா, அம்மா எதுவுமே சொல்லல. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? மாமா வீட்டுக்கு போனாரு, இப்படி எல்லாம் பேசினாங்க, அதான் என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. மறைச்ச என்கிட்ட. ஏன் மறைச்ச? கிட்ட சொல்லணும்னு தோணலப்பா. ஏன் அப்படி? இப்ப தெரிஞ்ச உடனே கோவப்படுறீங்க, அப்புறம் அம்மாக்கு ஃபோன் பண்ணி திட்டுவீங்க, அதனாலதான்ப்பா சொல்லல. நல்ல காரியம் பண்ணிருக்கமா நீ. அப்பா அப்பான்னு என் மேல பாசமா இருந்தது பத்தாதுமா, எல்லாத்தையும் சொல்லிருக்கணுமா. இப்ப எங்க போயிட்டு வர? அப்பா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தானேப்பா போனேன், ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்ட்டு. அதுவும் உண்மையா பொய்யா? இல்ல அப்பாட்ட போய் தான் சொல்லணும். இல்லப்பா, ஸ்பெஷல் கிளாஸ் தான் போனேன், போய் கிடையாதுப்பா. மத்ததெல்லாம் உண்மை சொல்லிட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. மாமங்கார பேசுனா தெரிஞ்சிச்சு, இல்லன்னா அவ்வளவுதான் மறைச்சிருப்பீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லப்பா, சுச்சுவேஷன் அதுதான். நானும் சொல்லவே இல்ல. நீங்களும் கடையில இருக்கீங்க, கஸ்டமரை பாக்குறீங்க, ஜாமான் எடுக்கிறீங்க, பேத்த பாக்குறீங்க, விஷயம் தெரிஞ்சு கஸ்டமர்ட்ட கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகுதுப்பா? நல்லா பூசி மலுகுறமா நீயே. இருக்கட்டும். உங்க அம்மா வருவால, உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. அம்மா நாளைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு தான் வருவாளா? ஏன்? நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நாளைக்கு தான் வருவாளா? சரி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இருக்கு, அதான் சாவி கொடுத்துருக்கா, அதை கேட்டுதான் நீ ஆடி இருக்க. அப்பெல்லாம் நான் ஆடலப்பா. சரி நீ உள்ளார போ. வேறுதல் இல்லப்பா, அம்மா வந்தாலும் கோவப்படாதீங்கப்பா. அம்மாட்ட பொறுமையா பேசுங்க. அம்மா ஏதோ அம்மாச்சி மேல பாசத்துல போய் கேட்டிருக்கு நேர்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லையேப்பா. தப்பு இல்லையா? உன் மாமங்கார எனக்கு போன் பண்ணி என்னெல்லாம் வேலை கேட்கறான் தெரியுமா? என்னப்பா கேட்டாரு? உங்க பேர்ல இடம் நிறைய வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு எங்க அம்மா வீட்டு சொத்தை கேக்குறீங்கன்னு என்கிட்ட ஒரு மாதிரி பேசினான். இதுப்பா மாமா அப்படிதானே தெரிஞ்சிச்சுல. தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட்ட முடியுமா? டேடி, வீட்டுக்காரங்க அப்பா கத்துற சத்தம் கேக்குது. பாவம் அக்கா தான் மாட்டிக்கிச்சு. அதுக்கு என்னடி பண்றது? சாம நம்ம அம்மாச்சிட்டுக்கே போயிடலாமா? ஏமா பயப்படுற? போமா வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அம்மாச்சி வீட்டுக்கு போறியாக்கும். ஆமாண்டி பயமா இருக்குடி. அப்பா கோவத்துல தான் அடிச்சுட்டாரா, அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாம வாமா. அதான் நான் இருக்கேல. இருக்கேன்னு சொல்லுவேன். உங்க அப்பாக்கு பயந்துட்டு நீ எதுவும் பேச மாட்டேன். அதான உங்க அப்பா என் மேலதான் கோவத்தை காமிப்பாரு. இதுக்கு மேல ஏதாவது எடுத்து பேசினா அடிப்பாரு. இதெல்லாம் அப்படி நடந்துக்கு வரா? அம்மா உள்ளார அக்கா திட்டு வாங்கிட்டு இருக்கா, தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்புறம் என்னமா பேசிட்டு இருக்க? வாமா உள்ளார போலாம், அக்காவையாவது காப்பாத்தலாம். நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாண்டி. பாருமா அடிதான் வாங்குவாமா என்கிட்ட. என்னடி அப்பா சாப்பிட மட்டும் தான் வீட்டுக்கு வருவாரு, விஷயத்த கேட்கவும் திடீர்னு வீட்டுக்கே வந்துட்டா இருப்பாரு. ஏம்மா புலம்பாதம்மா, வாமா போலாம். போலாம் நான் இருக்கேல, ஒன்னும் கவலைப்படாத. சரி. எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு. என்னம்மா திடீர்னு என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா வீட்டுக்கு போக வேணா, எதுவும் கேட்க வேணா நான் சொன்னேன். போலாமான்னு சொன்னேன். இதுக்காக தானே கேட்க போனா? இல்லன்னா தப்பு. இதுல தப்பு ஆராய்ச்சிலாம் எதுவுமே கிடையாது. உங்க அப்பா கிட்ட நான் உன்னே தான் சொல்லுவேன். ஏதானே சொன்னா சொல்லிக்கோ. உங்க அம்மாக்கு போன் பண்ணு. அம்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்றதுக்காக போன் பண்றேனா? என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அவள்கிட்ட. பா நாளைக்கு தான் அம்மா வந்துரும்ல, வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம்ப்பா. எதுக்குப்பா போன் பண்ணணும்? போன் பண்ணுமா? பா நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம், நீங்க போன் எல்லாம் பண்ண வேண்டாம். என்னப்பா இவ்வளோக்கோ உங்களுக்கு? அம்மா எங்க ஆளக்கானா? அம்மா வரலப்பா. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? ஆமாப்பா. சொல்லாதம்மா, எங்க உங்க அம்மா? நிக்கிறாளா? இதான் நிக்குது. சொல்லு, கூப்பிடாவல. வாமா, பயப்படாதம்மா வாமா. என்ன பயமா அவளுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பயம் வேறையாக்கும். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? சுவாதி நவுருமா? அப்பா கோவப்படாதீங்கப்பா. நீ நவுருன்னு சொன்னேன். அப்பா இந்த கோவம் என்ன விடும்பா, இதோட இந்த பிரச்சனை விட்டுருங்க. அம்மாச்சிக்காக அங்க போயிட்டு வந்திருக்குப்பா. ஆமாங்க. என்ன நோமாங்க? அப்பா அம்மா வேணாம் சொல்லுச்சு, இந்தா வாமா போலான்னு கூப்பிட்டேன். அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? புள்ள எதுக்கு அடிக்கிறீங்க? புள்ள மேல எதுக்கு கைய வைக்கிறீங்க? இப்ப உண்மையை சொல்றது தப்பா போயிடுச்சா உங்களுக்கு? யாரும் பேசக்கூடாது. யாரும் நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்களே? யாருப்பா நடிச்சு ஏமாத்தினது? பாப்பா மேல கைய வச்சீங்க சொல்லுங்கப்பா. அவளே சொல்லிட்டாளே அந்த அம்மா போசனிட்டு, அப்புறம் எனக்கு கோவம் வராதா? கோவம் வந்தா இப்படிதான் எல்லாம் போட்டு அடிப்பீங்களா? என்ன நடந்துச்சுன்னு ஏது நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? பேசாத சுதா, இல்லன்னா ஒன்னே பல்லான்னு அரைஞ்சிடுவேன் பாத்துக்கோ. அரைவீங்க? அரைங்க பாப்போம். கொளுத்து பச்சா உனக்கு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேல, ரொம்ப கொளுத்து போய் தான் வந்திருக்கேன். அம்மா நிறைய சொல்லி கொடுத்து தான் அனுப்புறாங்க. அம்மா அமைதியா இருமா, கொண்டு அப்பாவை கோவப்படுத்துற மாதிரி பேசாதம்மா. கிட்ட பேசுறோம் நாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து பேசுறீங்க, திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. கேட்க யாரும் நினைச்சீங்களா? என்னடி அண்ணன் எப்படி எல்லாம் பேசலாம் தெரியுமா உனக்கு? என்னத்த பேசுச்சு? வா முத நீ. என்ன சொல்லுங்க. எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளவுதான், சும்மா விட மாட்டாமா. அவன் சீண்டி பாத்துட்டான். ஒரு தடவை ஏதாவது என்னை பேசினா அதுக்கப்புறம் இருக்கும் உங்களுக்கு. உங்க அண்ணன் குடும்பம் என்ன இலக்காரமா நினைக்குதா நீ? அப்படியே அவன் பாத்துக்கிட்டே சொல்லுடி. என்னத்த சொல்லணுங்கிறேன்? நானே பேசியிருக்காது, நான் அமைதியா இருக்கல, நீங்க மட்டும் ஏன் கோவப்படுறீங்க? உங்க அண்ணன் அடிச்சிருக்கான், நீ அமைதியா தான் இருப்ப. உன்னை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உங்க வேலை முடிஞ்சிச்சுல, எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்களே, கிளம்புங்க. அண்ணன் வீட்டு விசேஷம் ஏதாவது கூப்பிடு, வரவும் மாட்டேன் பாத்துக்கோ. யார் முன்ன கூப்பிடுறாங்களாக்கும்? அம்மா போவீங்களா? எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? கடை கிளம்புங்க போங்க. உங்க எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கிறேன். அம்மா அழாதம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? அப்பா பண்ணி வச்ச வேலைக்கு இப்படி அழாம இருக்க முடியும்? நீதாம்மா அடிச்சாரு, இருமா பாத்துக்கலாம். அம்மா என்னடி அம்மா இப்படி? அப்பா தானேமா அடிச்சாரு. அப்பா இது வரைக்கும் நீ அடிச்சதுல திட்டது இல்லையா? அண்ணன் மேல ஒரு கோவத்துல உன் மேல காமிச்சிருக்காரு. இது பாத்துக்கலாம். கடையில போய் இந்த கோவத்தை காமிக்க முடியுமா? உன்னை அடிக்கல உங்க அப்பா, நல்லா பேசுவோம் உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி. பேசாம போங்கடி, யாரையும் பக்கத்துல வந்துடாதீங்க. அம்மா நின்னுமா, யாரும் என்கிட்ட பேச வேணாம் போங்க. என்னக்கா அம்மா இப்படி பேசிட்டு போகுது? வருத்தம் இருக்கும்ல,
நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்பாவும் கோவத்துல அம்மா அடிச்சிட்டாரு. அது என்னதான் பண்ணும், விடுடி. இருந்தாலும் அப்பா உன்னே அடிச்சார்ல, வலிக்குதா? அம்மா வலிக்குதுக்கா. மருந்து போட்டுட்டுமா? வேணா பரவாயில்லக்கா. அக்கா அம்மாட்ட போய் பேசுவோம். வேணாம் வேணாம், இப்ப வேணாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், போய் அம்மாட்ட பேசிக்கலாம். போனா அம்மா ரொம்ப கோவத்துல இருப்பாங்க, நம்ம மேலதான் எதுவும் சொல்லுவாங்க. ஆமாக்கா, பாத்துக்கலாக்கா. சரிடி. மாப்பிள்ளைய பொண்டாட்டியங்கானா உங்க பொண்டாட்டியங்கானா? வேற எதுவும் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, டாக்டர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காருல்ல. ஆமா மாப்பிள்ள. ஏதோ அவங்கள்ட்ட சொல்ல வேணாம் மாமா. அப்படி எப்படி சொல்றீங்க? கேட்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே. நான் பேசிக்கிறேன், நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏதோ பண்ணுங்க மாப்பிள்ள. சரி மாமா, நான் புஷ்பா கூப்பிடுறேன், நீங்க எதுவும் பேச வேணாம், அமைதியா இருங்க. சரி மாப்பிள்ள. புஷ்பா, புஷ்பா. கலா, அப்பா என்ன சொன்னாங்க டாக்டர்? தூரத்துல இருந்து பேசினா காது கேட்காதுல. என்ன சொன்னாங்க டாக்டர்? ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாந்த, பரத் சொன்ன மாதிரி வயசு கூட ஆயிடுச்சுல மாமாக்கு. காது மிஷின்லாம் வைக்க முடியாது, வயசு வரைக்கும் மாமா இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. என்ன மாப்பிள்ள, கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் இப்படியே தான் இருக்கணுமா? அதான் மாட்டிட்டு முழிக்கணும். அதெல்லாம் இல்ல, எங்க அப்பாக்கு சரியாயிடும். காமிச்சது பொலி டாக்டரா இருப்பான். இன்னொரு டாக்டர் இருக்காங்கப்பா, அங்க போய் பாத்துக்கலாம். கவலையை விடுங்க. எனக்கு திருப்பியும் போகணும். எந்த ஆஸ்பத்திரிக்கு? அதான் என்னன்னு தெரியல, விசாரிக்கணும். ரெண்டோட அப்பா கூட இப்படிதான் இருக்கான். உங்க அப்பாக்கும் என் அப்பா வயசுதான். போய் காமிச்சதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நல்லபடியா பாத்துக்கலாம், அது நல்லபடியா கியூர் ஆயிரும் அப்படின்னாங்களா. ஏன்னா விசாரிச்சு சொல்றேன், நாளைக்கு அப்பா கூட்டிட்டு போனீங்களாங்க. சரி, கூட்டிட்டு போறேன். சரி அப்பா, நாளைக்கு ஆஸ்பத்திரி போறீங்களா? அங்க நல்ல டாக்டர், நல்லா பாப்பாங்க. போட்டு நீ கவலைப்பட்டு இருக்காதீங்க. சரிம்மா. அங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. சரிம்மா. வா போய் சாப்பாடு எடுத்து வைப்போம். சரிம்மா. புஷ்பா, 5 நிமிஷத்துல டேபிள் எடுத்து வச்சுறேன். அப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் புஷ்பா, இங்க வா. மாப்பிள்ள கூப்பிடாரு பாரு, என்னன்னு கேளு. அவருக்கு என்ன அலுப்பா இருக்கும், கை கால் அமுக்கி விடும்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இங்க வான்னே. இப்ப என்ன வேணும், எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படி? இப்படி கோபப்படுற? நானே எங்க அப்பாக்கு டாக்டரை பார்த்து ஒன்னும் சரியில்லைன்னு கவலைப்பட்டு இருக்கேன். நீங்க வேற ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க. உங்க அப்பாக்கு சரியாயிடுச்சு எல்லாமே. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, டாக்டர் பார்த்தோம், மாமா கதில எல்லாமே செக் பண்ணாரு, ரிப்போர்ட்டே பார்த்தாரு. சரி, என்ன சொன்னாரு? எல்லாம் கியூர் பண்ணிடலாம். ஆ காது மிஷின் வைக்கல, அதுக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் வருமா. சரிங்க. நாளைக்கு வந்து பாருங்க, அவங்க மாமாக்கு இனிமே நல்லபடியா காது கேட்கும் அப்படின்னா டாக்டர். என்னங்க, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் இப்படி ஒரு பதில சொன்னாரா? நான் என்கிட்ட முன்னாடி வேற மாதிரி தானே சொன்னீங்க. அது சும்மா கிட்ட லலாய் பண்ணோம். நாங்க லொல்லாய் பண்றீங்க. எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? அப்பாக்கு இனிமேட்டு காது கேட்டா யாரும் எங்க அப்பா குறை சொல்ல மாட்டாங்க. காது கேட்காத கிழவன்னு எங்க ஊரெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே யாரும் இப்படி சொல்ல முடியாதுல்லங்க. ஆமா ஆமா. பாத்தீங்களா, மாப்பிள்ள உங்களுக்கும் சரியான ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நீ நல்லபடியா உங்களுக்கு காது கேட்க போகுது. சந்தோஷம் தானேப்பா? ரொம்ப சந்தோஷமா. இனிமே நீ கவலைப்பட வேணாம். ஆமா ஆமா, இனிமே உங்க அப்பா கிட்ட நானும் கத்திட்டு இருக்க வேலையே இல்ல. நாங்க ஏடுங்கன்ட்டு. ஆமாமா, இந்த சந்தோஷமான விஷயத்த ஸ்வீட் வச்சு கொண்டாடலாம். போ. வீட்டா வேண்டாமா, சுகர் இருக்கே. ஏமா நீ வேற சுகர்னு? ஒரு நாள் சாப்பிடறதுக்கு ஒண்ணும் ஆகாது, போமா. சரி, கேசரி செய்யலாம், உங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரி. அப்புறம் என்ன மாப்பிள்ள, சேர்த்தே செஞ்சு எடுத்துட்டு வரோம், இருங்க. சரி, எங்க பரத் ஆளுக்கானா? பையன் காலேஜ் போயிட்டான். இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாங்க. சாப்பாடு எதுவும் கட்டி கொடுத்தியா? கட்டி கொடுத்துதாங்க அனுப்புனேன். போய் கேசரி செய்வோம். போலாவா? மாடி புஷ்பா, இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்க காதுல இருந்து கத்திட்டு இருக்கணும். நாளைக்குலாம் தூரத்துல இருந்தே பேசலாம். ஏப்பா சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இந்த கப்பு கேசரி வேணுமா? சரிப்பா, கொண்டு வரேன். மணி என்ன ஆகுது? 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா 3:30 மணிக்கே வந்துருவாரு. காப்பி குடிக்கணும் பாரு. நாளைக்கானா கடையில எது வேலையா? போன் பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாம், வண்டியில எது வந்துட்டு இருப்பாங்க, போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வரட்டும் அவரே. லட்சுமி, வந்துட்டீங்களா? வாங்க. ஏன் லேட் ஆயிடுச்சு? 3:30 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க. ஏங்க ஏன் வரவே இல்ல? கடையில எது வேலையா? ஏங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? ஏங்க எது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? ஆஸ்பத்திரி போலாங்களா? ஒரு மாதிரியா இருக்கீங்க. உடம்புல கொதிக்கலாம் இல்லையே, நல்லா தானே இருக்கு. என்னங்க ஆச்சு? யார் கூட வந்தீங்க? இதுதான் வந்து வீட்டுல விட்டு போனா. இதுதான் வந்து விட்டுட்டு போனா? எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. எங்க கிளம்பிட்டானா இருக்கானா? விட்டுட்டு கடை கிளம்பிட்டான். ஓ, கடை பிஸியா இருக்கா, அதான் லேட் ஆயிடுச்சா நீங்க வரவும்? என்னை பாத்துட்டு போவானே, வீட்டுக்கு வந்துட்டு பார்க்காம போறான். அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான். ஏங்க என்னாச்சுங்க? என்ன டென்ஷனு? கடையில கஸ்டமர் எதுவும் ராங்கா பேசிட்டாங்களா? கஸ்டமர் தகரா நடந்துட்டாங்களா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்னங்க ஆச்சு? நீங்க எது திட்டினீங்களா அவனை? நானும் எதுவும் திட்டவே இல்ல. என்னதாங்க ஆச்சு? வாயை திறந்து சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும். மரமா ஊருக்கு போயிருக்கும் போல இருக்கு. யாரும் சுதா ஊருக்கு போயிருக்காளா? ஏன், எங்க போனா? எங்க போவோம், அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கு. அப்படியா? சரி வாங்க, வந்து உட்கார பேசுங்க. எனக்கும் காலை வேற வலிக்குது. வந்து உட்காருங்க, வாங்க. காப்பி எடுத்துட்டு வரேன், பொறுமையா பேசிக்கலாருங்க. சரி, எடுத்துட்டு வா போ. ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் கதிரு? இல்ல எல்லாரும் மேல ரொம்ப கோவப்பட்டானே, கஸ்டமர் மேல ரொம்ப கோவப்பட்டு பேசினான். ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல. இந்தாங்க, முதல்ல காப்பி குடிங்க, அப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலாம். எனக்கும் ரொம்ப தலையை வலிக்குது, குடு காப்பியா. என்னங்க, காப்பி நல்லா இருக்கா? நல்லா போட்டிருக்கேனா? நல்லா போட்டிருக்க, நல்லாதான் இருக்கு. சரி, மத்த விஷயம் சொல்லுங்க. கதிர்னு சொல்ல வந்தீங்க. சுதா ஊருக்கு போயிருக்கானீங்களே, அம்மா வீட்டுக்கு போனாலாமா? ஆமா ஆமா. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? அவங்க அண்ணங்கார ஏதோ. என்னங்க ஆச்சு? என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. சம்பந்தியமா வீட்டை விட்டு துரத்தி விட்டானா? ஆமா. கதிர் சொன்னானா? ஆமா. அச்சச்சோ, சம்மந்தி நல்ல டைப்புங்க.
நல்லா பழகுவாங்க பேசுவாங்க. உங்களை போய் அவங்க அப்பா இப்படி பண்ணிட்டானே. மனசு எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, இதை போட்டு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. அவங்க தலையத்துல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நடக்கும். எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம என்ன ஆச்சு? தான் மருமவா அவங்க அம்மாக்காக அவங்க அண்ணன் வீட்டுல போய் நின்று கதிருக்கு கோவம் வந்துருச்சா, அவன் வீட்டுக்கு போய் கார் மூலம் கத்திருக்கான். அவன் அண்ணங்கார ஏதாவது சொல்லியிருப்பான். அதான் லட்சுமி, கடையில இருக்கும்போது கூட ஏதோ போன் வந்துச்சு, நம்பர்ல போன் வந்துச்சு, போய் பேசுறான். அவங்க மச்சாங்க அண்ணா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதுக்கு தங்கச்சி இப்பெல்லாம் பேசுது செய்யுதுன்ட்டு. கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஏதாவது சண்டை போட்டிருப்பான். சரி சுதா வீட்டுக்கு வந்துட்டால, மரும புள்ள வந்துருச்சு போல இருக்கு. லட்சுமி நீ போய் வீட்டுல போய் என்ன அது கேட்டுட்டு வாவே. மருமக வீட்லயா? நானா போக மாட்டேப்பா. இத்தனை வருஷமா நம்ம ஒன்னா இருந்திருக்கோம், இது செய்யாத வேலை பண்ணிருக்கா, எல்லாமே செஞ்சிருக்குல. இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு மன கஷ்டம் வந்திருக்கு, போய் பாக்குறதானே சரி வரும். 10 நாள்ல உடம்பு சரியாம போச்சுல, யாரு உன்னை பார்த்தது சொல்லு? யாரு? பெரிய மரு புஷ்பா வந்து பார்த்தாளா? நாள் வந்து பார்த்துட்டு என்னால நிமிட் பார்க்க முடியாது கிளம்பிட்டாளே. உனக்கு உடம்பு சரியாத வரைக்கும் சுதா மருமோ தானே வந்து பாத்துச்சு. ஆமாங்க. என்ன நோமாங்க, போய் என்ன அதுன்னு கேட்டுட்டு வாடி. மருமகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்காரு பிள்ளைங்க மட்டும் துணை இல்லாம மாமனார் மாமியார் துணை இருக்கணும், சரியா? சொல்றதை கேளு, போய் மரும வீட்டுல போய் என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு வந்துரு. சரிங்க போறேன் விடுங்க. ஒரு தடவை சொல்லிட்டீங்க, நான் போகாம இருப்பேனா? சும்மா தான் விட்டுருவீங்களா நீங்க? சரி போய் பாத்துட்டு வந்துரு. ஆமா காப்பியை குடிங்க, ஆறிட போகுது. அப்புறம் அந்த காப்பியை சுட வைக்க திருப்பி நான் கிச்சனுக்கு போனோம். சரி நான் குடிச்சேன் விடு. சரி நீ மட்டும் போக சொல்றீங்க, நீங்க வந்து பாக்கல மரும பிள்ளையா? நானும் வரேன். தானே உங்க பாச மருமவாவ உங்களுக்கு மனசு ஆகுமா? நீங்க கேட்காம இருப்பீங்களா? என்ன உனக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? எதுவும் பேசலப்பா, நாளைக்கு போய் பாக்கணும் அவ்வளவுதானே. வாங்க 2 பேருக்கு பாத்துட்டு வந்துடலாம். அவ கடைக்கு மாத்திடா, யாருங்க வருது? கதிர் பாத்துக்குவான் விடு. சரி வருவேன். நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அடுப்படியில பாத்திரம் விளக்காம அப்படியே கிடக்கு, போய் விளக்குறேன். நான் வந்து விலைக்கு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கடையில இருந்து வேலை நிறைய இருந்திருக்கு. காப்பியை குடிச்சு ரெஸ்ட் எடுக்க, நான் போய் விளக்கிக்கிறேன். சரி லட்சுமி. என் சின்ன மருமக சுதா நல்ல பிள்ளை, அதுக்கு வந்து சோதனை பாரு. கடையில வந்து இவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுவா? அவங்க அண்ணங்கார மனதுக்கு இவன் என்ன பண்ணுவா? இவன் பாட்டு கடையில வந்து காய்ச்சி காட்டுன்னு கத்திட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். மருமக பிள்ளை வீட்டுல என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. பாவம், போன் பண்ணியாவது கேட்கணும். நாளைக்கு தான் நேர்ல போறோம்ல, விசாரிச்சுக்கலாம். என்ன காப்பியை குடிச்சிட்டீங்களா? டம்ளர் கொடுங்க. குடிக்கல, எது குடிச்சிட்டு தரேன். நான் அடுப்படிக்கு போய் 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் குடிக்கலையாக்கும். சரி லட்சுமி, நானே குடிச்சிட்டு கொண்டு வரேன். எப்படியோ கொண்டு வாங்க, ஆனா நீங்க தான் விளக்கணாமா. சரி நான் விளக்கிக்கிறேன் விடு. உங்களுக்கு ஒழுங்கா காப்பி குடிக்கணும், இல்லைன்னா பாத்திரம் விளக்க விட்டுருவான். காப்பியை குடிச்சிட வேண்டியதான்.